வணக்கங்க. கஸ்டமர் கால் பண்ணி வீட்ல டியூப் லைட் எரியலப்பா என்னான்னு தெரியல வந்து பாருங்கன்னாங்க. சரி எல்இடி லைட் தான் பல்பு போயிருக்கும். புதுசு வாங்கி மாட்டிக்கலாம் அப்டின்ட்டு போனா, போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா அங்க உள்ளது வந்து காப்பர் சோக் உள்ளது. என்ன சார் காப்பர் சோக் தான் இருக்கு. ஏன் ஸ்டார்டர் இல்லன்னு கேட்டதுக்கு நான் தான்ப்பா லைட் எரியலன்ட்டு அவுத்து வச்சேன் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம மேனுவலா வந்து கிராங்க் பண்ணி பார்ப்போம் அப்டின்ட்டு நான் ஒரு 1.5 ஒயர் எடுத்து 2 பக்கம் லெட் சீவிட்டு அந்த ஸ்டார்டர் ஹோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதுல மேலேயும் கீழயும் வந்து டெர்மினல் இருக்கும். அதுல வந்து நான் டச் பண்ணவும் அத விட்டு விட்டு டச் பண்ணீங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சிரும். ஸோ வந்து எனக்கு எரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏன் புது ஸ்டார்டர் போட்டு எரியல அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. சரி புது ஸ்டார்டர் இன்னொரு நம்ம போட்டு பார்த்து எரிய வச்சு பார்த்தா எரியல. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டார்டர் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 பக்கமும் உள்ள டெர்மினலில் உள்ள அந்த கனெக்ட் ஆகிற அந்த தகர மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப விலகி போயிருந்தது. நான் என்ன பண்ணேன், ஒரு ஷார்ப்பான நைப் ஒன்று எடுத்து அதை உள் பக்கமாக நம்பி விட்டுட்டு திரும்பி புது ஸ்டார்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா பக்காவாக எரிஞ்சிச்சு. ஒன்ஸ் ஸ்டார்டர் இல்லாமல் கிராங்க் பண்ணி எரிய வச்சுட்டு திரும்பி போட்டிங்கன்னா எரியாது. திரும்பி நம்ம கிராங்க் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டார்டர் இல்லாததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த லைட் நான் ஃபால்ட் பார்த்து ஒரு 7லேருந்து 8 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி ஃபால்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஏன் சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் இப்போ அழிஞ்சே போச்சு. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக நிறைய எலக்ட்ரிக்கல் கடையில் இந்த பட்டியும் இல்லை, இந்த இதுக்கான மெட்டீரியலுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த டியூப் லைட்டுக்கு சர்க்யூட் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் வேணும்னு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். வரேங்க. பாய்ங்க.